as fans of CSK நம்ம தான் பிளேயிங் லெவலில் திஸ் தட்டுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு பாருங்க ருத்ராஜ் வந்து நோ சேஞ்சஸ் இன் பிளேயிங் லெவல் அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஹோப்ஸ் இருக்குதா இந்த டீமில் இன்னுமே, ஏன்னா நம்ம இன்னுமே வந்து நிறைய பிளேஸை டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் அட்லீஸ்ட் there has to be some intent and spirit, right? இந்த டீம் கிட்ட அது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பீடாக் சொல்ற மாதிரி தான் தெரியாது. 197 சேஸ் பண்ற மாதிரியாக நம்ம சேஸ் பண்ணோம், என்னமோ வந்து 150 வந்து டார்கெட் வச்ச மாதிரியும் இவங்க வந்து அதை வந்து ஃபைனல் ஓவரில் எடுத்துட்டு போய் ஜெயிக்கிற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் என்ன பண்ணுமோ அதே மிஸ்டேக் தான். ரச்சின் மட்டும் ஆனாரு, அதர் சைடில் இருக்கிற வரவங்க எல்லாம் அவுட் ஆனாங்க. நம்ம ருத்ராஜ் he has to take his responsibility. நான் இப்போ தான் இது பார்த்தேன் அவரோட போஸ்ட் மேட்ச் டாக்கு. பிக் மார்ஜினில் தோக்கலையாம், 50 ரனில் தோத்தது வந்து அவருக்கு பிக் மார்ஜினாக தெரியலனா இதுதான் சிஎஸ்கேட எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டிஃபீட்டாக இருக்கும் ஆர்சிபிக்கு எதிராக. அப்படிப்பட்ட ஒரு டிஃபீட்டை வந்து இவர் என்னன்னா பிக் மார்ஜின் இல்லைன்னு வந்து போஸ்ட் மேட்ச்சில் பேசிட்டு இருக்காரு. ஃப்ளெமிங் ஆன் த அதர் ஹேண்ட் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களால் லாஸ்ட் 2 இயர்ஸாக சேபாக் பிச்சர் ரீட் பண்ண முடியல அண்ட் எங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் சேபாக்கில் கிடையாது அப்படின்னு ஹானஸ்ட்டாக சொல்கிறாராமா. ஸோ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ மேட்ச் ஜெயிச்சிருந்தா இதெல்லாம் வந்து இவங்க பேசிக்க போகிறாங்களா? ஸோ தோத்ததுக்கு ஃப்ளெமிங் வந்து ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. எனிவே வில் ஜஸ்ட் மூவ் ஆன். நம்ம ஆர்ஆர் கேம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் இந்த வீடியோ பார்க்கறப்போ நம்ம சிஎஸ்கே வந்து குவாஹாட்டிக்கு கிளம்பி இருக்கலாம் அண்ட் மேபி இன்னைக்கு வந்து நைட் வந்து ப்ராக்டிஸ் செஷன் நடக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கேமுக்கு நமக்கு வெரி லெஸ் ப்ரிப்பரேஷன் டைம் தான். ஆனாலும் சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சேஞ்சஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், there is no doubt. இந்த வீடியோவில் சிஎஸ்கேயோட அந்த நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆர்ஆர் எப்படி இருக்க போகிறது, சிஎஸ்கே எந்த மாதிரி ஒரு 11ஓட வந்து களமிறங்க போகிறாங்க, அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஎஸ்கே இந்த பேட்டிங் இழப்பை கொஞ்சம் பாருங்க. இன் 2025 இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் இழப்பை ஏதாவது ஒரு டீம் வச்சிருப்பாங்களா? ட்ரிபாத்தியால பேட்டிங்கே பண்ண முடியல, கேட்டால் அவர் தான் ஓப்பனரா. நம்ம ரச்சன் ரவீந்திரா, எஸ் அவர் வந்து நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. ஒன்லி பாசிட்டிவ் சிஎஸ்கே பேட்டிங் இழப்பே அவர் தான். பட் அவருமே ஸ்லோவாக ப்ளே பண்ணுறாரு. இப்போதைய இந்த கிரிக்கெட்டில் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் கேமில் 65 ரன்ஸ் அடிச்சாரு, அது அந்த மேட்ச்க்கு ஓகேன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த மேட்ச்சில் ஸ்கோர் கம்மி, இந்த மேட்ச்சில் ஸ்கோர் அதிகம். ஸோ அவர் அட்லீஸ்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். தென் ருத்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்காரு. as a captain he has to be responsible for the team. அதனால வந்து இந்த மாதிரி பிக் சேஸ் வரப்போ வந்து போய் ஷெல்லில் உட்காந்துக்காம அழகாக வந்து ப்ளே பண்ணும். பட் அதை அவர் பண்ண மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டிதரை பாருங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் கேம் கேகே எதிராக வந்து பிரில்லியண்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்து மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. சிஎஸ்கேக்கு எதிராக வந்து செம நாக்கு, அதாவது அவர் தான் வந்து ஸ்கோரை வந்து இந்த 197 எடுத்துகிட்டு போனவரே. ஸோ அவருமே சூப்பராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எஸ்டாப்ளிஷ் கேப்டன் மாதிரி தெரிகிறாரு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான், செம்மையாக வந்து டீம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பிக் ஃப்ரான்ச்சைஸியை. ஸோ ருத்து வந்து ஆல்ரெடி 1 சீசனில் நம்ம பார்த்துருவோம் ஆஸ் அ கேப்டனா. ஸோ இப்போ செகண்ட் சீசன் ஆஸ் அ கேப்டனாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாகவே ஃபேன்ஸ் அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நல்ல பேட்டிங்கோட சிஎஸ்கே வந்து அழகாக பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போப்பா ராசா அப்படின்னு தானே நினைப்போம். ஸோ சிஎஸ்கேட ஃபியூச்சராக வேற இருக்க போறாரு. பட் சிஎஸ்கே ஃபியூச்சர் இல்லாத மாதிரி பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயமே நம்மளுக்கு இருக்கு. நம்பர் 4 வேற யாரு, நம்மளோட தீபக் ஹுட்டா தான். இந்த 7G ரெயின்போ காலனி படத்தில் வந்து ஒரு மீம் இருக்குமே, தயவு செஞ்சு போய் உட்கார்றா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்கு ஹூடா கிட்ட. அவருமே வந்து தயவு செஞ்சு இந்த 2 மேட்ச்க்கு அப்புறமா ஹூடாலாம் வந்து நான் பார்க்கணுன்ற அந்த விருப்பமே எனக்கு கிடையாது. அண்ட் சாம் கரன் நெக்ஸ்ட் கேதார் ஜாதவ் லெவலுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் இல்லை, பவுலிங் இல்லை, பயபோல எதுக்கு தான் டீமில் இருக்கான்னு அவருக்குமே தெரியல, நம்மளுக்குமே தெரியல. ஸோ பேட்டிங்கே மறந்துட்டார். IL T20 நம்ம பார்த்துருப்போம், ஆஸ் அ பேட்டராக வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். அண்ட் கேப்டனாகவே அந்த டீமுக்காக இருந்திருப்பார், டெசர்ட் வைப்பர்ஸ் டீமுக்காக. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து இந்த சீசனில் சாம் கரன் வந்து ஒரு கீ பிளேயராக இருப்பார்னு நினச்சோம். ப்ரோக்கு சுத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. டூபி வந்து பேசிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறது, மேட்ச் வின்னர் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் டீம்லேயே இருக்காரு. ஆனால் ஹீ இஸ் நாட் டூயிங் தட். ஸோ அவரோட ரோல் அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. நெக்ஸ்ட் ஜடேஜா ஸ்பின்னுக்கு எதிராக கஷ்டப்படுறாரு. 2 over 30 ரன் இருக்கா, ஐ கேன் வின் இட். அதுதான் ஆப்வியஸாக அதுக்காக தான் அவர் டீம்லேயே இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் 100 ரன் அடிங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவராலையுமே எதுவும் செய்ய முடியாது. ஸோ ஜடேஜா பற்றி நம்ம தப்பு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் தோனி சீசன் முன்னாடி சிஎஸ்கேயோட அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல வந்து தோனி 15th ஓவரில் இறங்கியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து தோனி நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பார், 10 ரன் போட்டு பொழந்திருப்பார் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, தோனி மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அவர் வந்து இந்த சீசனில் கொஞ்சம் அப்படி ஆர்டரில் வருவார், சிஎஸ்கேக்காக அவர் விளையாட மோஸ்ட்லி லாஸ்ட் சீசனாக கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ப்ளே பண்ணுவார் நினச்சா நம்பர் 9ல் இறங்குறாரு. அட்லீஸ்ட் மார்ஜினாவது கம்மி பண்ணிருக்கலாம் இன்கேஸ் தோனி அந்த 13th ஓவர்லேயே வந்திருந்தாருன்னா. ஸோ 16th ஓவரில் இறங்கினால 16 பால்ஸ் அவரால் ஃபேஸ் பண்ண முடியாது, 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ நல்லா பேட்டிங் ஆடுறாரு, அவருக்கு இன்ஜுரி எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இன்ஜுரி இருந்தாலாவது சரி ஓகே, லாஸ்ட் 2 overs மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹீ இஸ் டோட்டலி ஃபிட். அப்படி இருக்கிறப்போ அதுவும் ருத்ராஜ் வந்து மும்பை மேட்ச்க்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் முன்னாடி சீசன்லாம் விட இப்போ ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸாக அவர் அப்படி ஆர்டர் தான் வரணும், ஏன்னா அவர்கிட்ட இன்னுமே அந்த பொட்டன்ஷியல் இருக்குது சிஎஸ்கேக்கு மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் ஹீ இஸ் நாட் டூயிங்
தட். ஸோ அதுதான் பிரச்சனையே. எங்க பேட்டர்ஸ் பற்றி தரோவாக பார்த்தாச்சு. இப்போ பவுலர்ஸ்க்கு வந்தோம்னா நூறு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்லி பாசிட்டிவே நம்ம பவுலிங் லைனப்பில். ஸோ நூறு வந்து எவ்ரி கேமில் ஹீஸ் டெலிவரிங் இஸ் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கேமில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அண்ட் ஃபர்ஸ்ட் கேமில் ஹி வாஸ் மேன் ஆஃப் த மேட்ச் இல்லையா. இப்போ இந்த கேம் ஆர்சிபிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ சூப்பர். பட் இஸ் ஜடேஜா நூர் ஆஷ்னா ட்ரியோ ஒர்க்கிங்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம்னா இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் எதிர்பார்த்தோம். பட் நம்ம நூறு மட்டும் தான் தனியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மிச்சம் 2 பேருமே நம்ம ஜட்டு வந்து ஓவர் முடிக்கிறதுலே குறியா இருக்காரு. பட் ஹீ இஸ் நாட் திங்கிங் தட் மச். நம்ம ஆஷ்னா வந்து திங்க் பண்றாரு, ஆனால் ஹீ இஸ் நாட் எக்ஸிக்யூட்டிங். ஸோ இந்த 3 பேருமே வந்து ஒர்க் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஃபீல்டிங்குமே ரொம்ப பூர் கைஸ். 3 கேச்சஸ் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. நம்ம பட்டித்தர முன்னாடியே எடுத்திருந்தோம்னா கூட கண்டிப்பாக 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் 197 டூ மச், அதுவும் சேப்பாக்கல. ஸோ அப்போவே தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறமாவே கண்டிப்பாக ஃபீல்டிங்குமே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் கலீல் அஹ்மதோட பவுலிங் வந்து ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் கேம்லையும் நல்லா போட்டிருந்தாரு, இந்த கேம்லையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான். ஓகே, பவுலிங் எனக்கு பிரச்சனை இல்லை கைஸ். பவுலிங் ஓகே, எல்லா டீம்லையும் பவுலிங் வந்து அடி வாங்க தான் செய்யும். பவுலிங் இஸ் டோட்டலி ஆல் ரைட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேமில் 150க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், இப்போ 197. ஸோ அங்கே சில ஃபீல்டிங் ஏரர்ஸ்னால தான் வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியுது. சில பேர் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. சாம் கரன் அஃப்கோர்ஸ் நான் வந்து அவர் தூக்கிறேன் நெக்ஸ்ட் கேம்லலாம். பட் பவுலிங் இஸ் ஓவரால் குட் தான். பட் பேட்டிங் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ பேட்டிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அதுக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக ஹூடாக்கு பதிலாக நீங்கள் விஜய் சங்கர் மாதிரி ஒரு பிளேயருக்கு போகலாம். விஜய் சங்கர் வேணாப்பா அப்படின்னா அன்கேப்டபிள் எக்கச்சக்கமாக உங்களுக்கு இருக்காங்க. ஸோ வன்ஷ் பேடியை கொண்டு வரலாம். அவர் ஒரு சூப்பரான ஹிட்டர், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசப்போம். நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரி ஒரு பிளேயர், நம்ம ருத்ராஜோட ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவரை இறக்கி வரலாம். ஆர் நீங்கள் வந்து ஷேக் ரஷீத் மாதிரி பிளேயர்ஸ் கூட இறங்கலாம். ஸோ அந்த ஹூடாவோட ஸ்பாட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாம் கரனுக்கு வந்தீங்கன்னா சாம் கரன் எடுத்துட்டு நீங்கள் கான்வே ஆட வைக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கான்வே ரச்சின் ஆஸ் ஓப்பனர்ஸ். பட் லெஃப்ட் அது எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் அந்த ஓப்பனிங் நல்லா தான் இருக்கும். சாம் கரனோட ஸ்பாட்டுக்கு பதிலாக ஜேமி ஓட்டன் கூட ஆட வைக்கலாம். ட்ரிபாதிக்கு பதிலாக டெஃபினெட்லி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் தேவைப்படுறது. ஏன்னா இந்த கேமில் பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் ஓவரில் கலீல் அஹ்மத் போல் பண்ணியிருந்தாரு, செகண்ட் ஓவர்லேயே ஆஷ்னாவை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது. நீங்கள் வந்து அன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து ட்ரிபாதிக்கு பதிலாக அன்ஷுல் கம்போஜ், நெக்ஸ்ட் நம்ம சாம் கரனுக்கு பதிலாக வந்து கான்வே அண்ட் தீபக் ஹுடாக்கு பதிலாக நம்ம அந்த 3 பிளேயர் சொன்ன பாருங்க, வன்ஷ் பேடி, ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் ஷேக் ரஷீத். பத்திரனா பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன கைஸ். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு அந்த 19th ஓவர் ஐயோ அவ்வளோ கத்தின நான் வந்து ஸ்டேடியமில் தான் மேட்ச் பார்த்துருந்தேன். ஸோ பத்திரனா வந்து செம, அவர் அந்த 19th ஓவர் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அந்த சாம் கரன் 20th ஓவரில் போட்டு மேட்சை முடிச்சு விட்டாரு. ஸோ 19th ஓவர் பத்திரனா போட்டது வேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. எனிவே பத்திரனா ஷுட் கண்டினியூ, அதில் நோ டவுட்ஸ். நம்ம நேத்தன் எலிஸ் வந்து நீ உட்காருப்பா தம்பி அப்படின்னு அவர் சீசன் ஃபுல்லாக கூட உட்கார வச்சிடலாம். தீஸ் 2 சேஞ்சஸ், அதாவது தீபக் ஹுடா அண்ட் சாம் கரனுக்கு பதிலாக நம்ம சொன்ன பிளேயர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக சிஎஸ்கேயோட 11 வந்து நெக்ஸ்ட் கேமுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.